இன்னும் வெறும் 4 நாளில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்தியன் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ தான் வேர்ல்ட் கப் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் 4 நாளில் நம்ம ஐபிஎல் டீம்ஸோட அந்த பிளேயிங் 11s எப்படிலாம் இருக்குன்ற ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீம் ஆர்சிபி. ஒரு டிஃபெண்டர்ஸாக வர போகிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு சாம்பியன் சைடு. இந்த வருஷம் எந்த மாதிரி டீம் எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம ஆக்ஷனில் பார்த்தோம். அந்த டீமோட பர்ஃபெக்ட் பிளேயிங் 11 என்னவா இருக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. லாஸ்ட் டைம் ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேராக இருந்தாங்க. இந்த வருஷம் ஃபில் சால்ட் ஃபார்மில் இல்லைனாலும் அவரால் டேமேஜ் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ ஃபில் சால்ட் விராட் கோலியோட ஓப்பன் பண்ண போகிறாரு. ஒன் டவுனில் ஒரு பிக்கஸ்ட் அப்கிரேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. தேவ்தத் படிக்கல் 2025லையும் சரி 2026 தொடக்கத்துலேயும் சரி இவர் செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ ஒன் டவுனில் தேவ்தத் படிக்கல் செம்ம ஃபார்மில் வராரு. 2 டவுனில் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜத் படிதார் தான் ஆடணும். அவர் தான் அதுக்கு ஆப்டான பிளேயர். ஸோ ரஜத் படிதார் கேப்டன், ஸ்கிப்பர், லாஸ்ட் டைம் சூப்பர் சக்ஸஸ் கொடுத்தாரு. 3 டவுனில் அப்கிரேட் ஆகி ஒரு 2.0 ஒரு பீஸ்ட் மோடில் இருக்கிற டிம் டேவிட். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 5 அவர் கண்டிப்பாக ஆடியே ஆகணும். டிம் டேவிட் அவர் நினச்சார் அப்படின்னா அந்த நம்பர் 5 பொசிஷனை எங்கேயோ கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பர் 5ல் ஒரு 2.0 டிம் டேவிட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 5 டிம்ஸ் டேவிட். நம்பர் 6ல் வந்து பார்த்தோம்னா குணால் பாண்டியா. ஸோ குணால் பாண்டியா லாஸ்ட் டைமே வந்து பார்த்தோம்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர், ஒரு கீ பிளேயர் ஃபார் ஆர்சிபி மாதிரி இருந்தார். ஸோ எக்ஸ்ட்ரா ஓவர்ஸும் அவரால் கொடுக்க முடியும். ஸோ 4 ஓவர் அவர்கிட்ட எடுக்கலாம். ஸோ நம்பர் 6ல் குணால் பாண்டியா. நம்பர் 7ல் ஜித்தேஷ் சர்மா. வேறு லெவல். ஸோ அந்த டீம் பாருங்கள், டாப் 7 வேறு மாதிரி இருக்குது. நம்பர் 8 பாருங்கள், ரொமாரியோ ஷெஃபர்ட். ஸோ டாப் 8 உங்களுக்கு இது தான். ஸோ நம்பர் 9ல் ஜாஸ் ஏசில்வுட். நம்பர் 10ல் புவனேஸ்வர் குமார். நம்பர் 11ல் எஸ் தயால். ஸோ இம்பேக்ட் பிளேயரில் சுயா சர்மா வரலாம், ரசிக்தார் சலாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி இவங்களோட பிளேயிங் 11 இது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த வாட்டி நிறைய பேருக்கு சேலஞ்சஸாக இருப்பாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டைட்டில் டிஃபெண்டிங் லோடிங்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் ஜாஸ் ஏசில்வுட்டோட ஃபிட்னஸ். அவர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா ஜேக்கப் டெஃபி அவர் தான் ஆடி ஆகணும். அவர்லாம் ஆடினாலும் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாது. ஸோ ஜாஸ் ஏசில்வுட்டோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்றது தான் மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ பார்ப்போம். ஆர்சிபியோட பிளேயிங் 11 இது தான். இந்த பிளேயிங் 11 அவங்க கண்டிப்பாக ஆடினாங்க அப்படின்னா 2வது டைட்டில் கண்டிப்பாக லோடிங் தான் சொல்லணும். ஏன்னா பிளே ஆஃப் வந்து அவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க. இந்த 11 ஆனாங்கன்னா பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பிளே ஆஃப்குள்ளே ஒன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா பிளே ஆஃப் ப்ரெஷரை அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. ஸோ மேபி ஃபைனல்ஸ்க்கு போகிறது கூட சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எந்த டீமுக்கு பிளேயிங் 11 போடலான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.